தமிழக அரசியல் தலைவர்களில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கைக்குரிய அரசியல் தலைவர் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதற்கான காரணம், அவர் சில நாட்களுக்கு முன் பத்திரிகையாளர் சந்திப்பில் 2026 தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான முடிவுகள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் மாநிலத்தில் அமையும், அந்த கூட்டணி ஆட்சியில் பாமக நிச்சயம் இடம்பெறும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம், நிறைய பேர் கடுமையான விமர்சனங்கள் பண்ணலாம். ஆனாலும் தமிழக அரசியல் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ராமதாஸும் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் நிச்சயமாக தன்னம்பிக்கைக்குரிய தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஏன்னா சில அரசியல் கட்சிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தலைமையில் கூட்டணி அமைப்பாங்க, சில அரசியல் கட்சிங்க இன்னொருத்தவங்க தலைமையில் தான் கூட்டணிக்கு போவாங்க, சில அரசியல் கட்சிங்க இன்னொருத்தவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கும் இன்னொருத்தவங்க பிரதமர் ஆகிறதுக்கும் தொடர்ந்து பாடுபடுவாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய அரசியல் களத்தில் தேர்தல் நேரத்தில் சோதனையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தன்னை புதுசாக புத்துணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் அடிக்கடி சில சோதனைகளை தேர்தல் களத்தில் ஏற்படுத்திக்கும். இது சுய பரிசோதனை அப்படின்னு கூட சொல்லலாம். 2016 திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு தனிச்சு நின்று 6% வாக்குகளை கைப்பற்றினாங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்த விஜயகாந்த், திருமாவளவன், இடதுசாரிகள், வைகோ எல்லாம் 5% வாக்குகளை தான் கைப்பற்றினாங்க. தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி 6% வாக்குகளை கைப்பற்றி அனைத்து தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சாலும் கூட பாமகவுக்கான வாக்கு வங்கி நிச்சயமாக இளைஞர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற கட்சியாகவே இன்னைக்கு வரையும் இருந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியான ஒரு கூட்டணி இடம்பெற்ற போது பாமக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தோல்வியோ வெற்றியோ அந்த அணிக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2014ஆம் ஆண்டு பாஜக, தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகளோடு இணைந்து பாமக இடம்பெற்றது. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் பாமக அங்கம் வகித்தது. அதாவது எப்படி போனால் யார் கூட போனால் வெற்றி பெறுவோம், யார் கூட போனால் சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்காம ஒவ்வொரு முறையும் மாற்றத்திற்கான ஒரு சிந்தனையோ மாற்றத்திற்கான ஒரு அணியோ அமையும் போது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி அதில் இடம்பெறுது. இதையெல்லாம் கடந்தும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் முதலமைச்சர்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் அது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தரம் என்னன்னு தெரியும், எங்களுடைய தகுதி என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் தகுதி, தன்னுடைய தரம், தன்னுடைய ஓட்டு வங்கி இதையெல்லாம் கடந்தும் நிச்சயமாக நம்மளால் நிச்சயமாக முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இன்னைக்கு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட தமிழ்நாட்டு அளவில் 6% வாக்குகளை தன்னுடைய இருப்பாக வச்சிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. அது தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளில் 6% வாக்குகள் அப்படின்னு சொன்னாலும் அது வட மாவட்டங்களில் 15லிருந்து 30% வாக்குகளாக நிச்சயமாக இடம்பெற்றிருக்கு. தமிழகத்தில் எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிச்சயமாக தன்னம்பிக்கைக்குரிய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. நேர்முகத்தன்மை கொண்ட தலைவர்கள் அவர்கள்.